அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவோம்னு சொன்னோம். நம்ம கன்சிஸ்டன்ட் சூப்பர். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? பழையபடி வீடியோ போடலாம். பழையபடினா ஐபிஎல் வீடியோ போடலாம். இப்போ அது கன்சிஸ்டண்ட்டாக ஆகுமா? குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலன்ற ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இப்போது புது டெசிஷன் ஒன்று எடுத்திருக்கோம். சேனல் பேரையும் மாற்றிட்டோம், சேனலில் போடுற வீடியோட குவாலிட்டியோட மாற்றிட்டோம். ஸோ என்ஷூர் இனிமேலாவது கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக இருப்போன்னு பார்க்கலாம். ஏன்னா என்னதான் அடி வாங்கினோன்னா 2026 தான் எங்கள் இயர். ஸோ ஓகே, ஒரு டவுட்டு, பேரை மாற்றினா எப்படி கன்சிஸ்டன்ட் வரும்? அது எல்லாம் நம்பிக்கை அதான். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்திருக்கோம்னு. எஸ், இட்ஸ் ஐபிஎல் 2026 ரிட்டன்ஷன் லிஸ்ட் விட்டாங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம ஃபர்ஸ்ட் டீமுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அட்டகாசமாக குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டாப் த்ரீ. அதாவது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையில எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் ஒருத்தன் அடிஸ்டானா வந்துட்டு அவனை ரீடைன் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா குஜராத் வந்துட்டு they have retained 20 players ரீடைன் பண்ணிட்டாங்க. அதே நேரம் சில சமயம் வந்து எம்ஐக்கு வந்து அவங்க ஒரு வேர் ஹவுஸா இதா இருப்பாங்க. அதாவது ஒரு சீசன் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்றோம், ஆனா இந்த சீசன் வந்துட்டு சர்ஃபேட் ருதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல என்ன இன்னொரு ஒரு பெரிய ஃபேக்ட்னா வந்துட்டு இவங்க ட்ரேட் பண்ண பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க டிப்ரெஷன் பீரியட்ல இருக்கும்போது இது பண்ணிருக்காங்க. ஆனா ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்றப்போ அடிமேல அடி விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஐபிஎல் இல்ல, இன்டர்நேஷனல்ல, பர்சனல் லைஃபாவே. அதே மாதிரி இப்போ ஷர்ஃபேட் ருதர்ஃபோர்ட இது பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் வைஸ் வந்துட்டு ஷர்ஃபேட் ருதர்ஃபோர்டுக்கு ஃபார்மே இல்லைன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி 15 இன்னிங்ஸ்ல 5 டக்கு. பட் ஸ்டில் தே ஹவ் ட்ரைட் டு ரீடைன், ஐ மீன் தே ரீடைன் தேர் கோர் டீம். கோர் டீம்ல இல்ல 3 பேர் தான் போனதா அடிச்சுட்டு இருந்தானுங்க. அதை ரீடைன் அடிச்சா அவனையும் பெரிய ட்ரேட் பண்ணி விட்டானுங்க. ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ஃபேட் ருதர்ஃபோர்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லோம்ரோர், கரீம் ஜன்னத் மேட்சே ஆடல. ஒரு மேட்ச் என்னமோ ஆனா அதுவும் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் ஜெரால் கோட்ஸினா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் யூஸுக்கு இருக்கிறவரை எடுத்துட்டாங்க. குல்வந்த் கெஜ்ரோலியா வந்துட்டு நம்ம அந்த பேக் இன் தோஸ் டேஸ் ஆர்சிபியில் விளையாடி பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் தே ஹவ் ரிட்டைன் தேர் கோர். ஆக்சுவலி போன வருஷம் அவங்களுடைய மேட்ச் வின்னர்ஸாக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகமதாபாத் ஃபிளாட் ட்ராக் பாய் கில், அதுக்கப்புறம் கடுத்து அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு இப்போ ஒரு பீக் ஆஃப் த கெரியர்ல வேற இருக்காரு. ஸோ they have still 5 slots available, which is 3 overseas option and 2 இந்தியன் ஆப்ஷன். ஸோ இது போக அவங்களுக்கு இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12.90 crores. 12 crores நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஃபாரின் ஆப்ஷன் கண்டிப்பாக சிக்கும். குஜராத் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஃப்ரான்ச்சைஸ். இப்போ வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு குட்விலும் வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் குஜராத்தோடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் மற்றபடி சொல்ல போனோம்னா குஜராத் வந்துட்டு ஸ்டில் தே ரீடைன் தேர் மேட்ச் வின்னர்ஸ் அண்ட் அவங்களோட கோர் டீம் அவங்க கிட்ட இருக்குன்றதுனால தே ஆர் ஸ்டில் அ பவர் ஹவுஸ் ஃபார் ரியல். இவங்க இந்த 20 பிளேயர் வச்சு போனா கூட அடுத்த சீசன்ல டாப் 2ல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அவங்க ஒப்பீனியன்? என்ன மிடில் ஆர்டரும் லோவர் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகணும். அந்த நிறைய பேர் வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. இந்த ஷாருக் கான், ரஷித் கான் கூட போன சீசன் அவ்வளோவா ஒன்றும் பண்ணல. திவேத்தியா, இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாமே திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு டீமுக்கு யூஸ் ஆகும். தே ஹேவ் த பெஸ்ட் ஸ்குவாட் எவர். 2022ல விட அந்த ஸ்குவாட் அப்படியே குஜராத்துக்கு மட்டும்தான் அந்த பீக் எட்டிக்கிட்டே போகுது. மற்ற டீமை விட குஜராத் ஹேட் தேர் குவாலிட்டி ஆஃப் பிக்கிங் பிளேயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டீம் மூவ் பண்ணலாம். ஈஸி போகலாம். டெல்லி கேபிட்டல்ஸ். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸை நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, அதாவது டிரான்ஸ்பர் போன சீசனு எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் போன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் போன வேகத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவானுங்கடா, கப்பு நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு
கோச் புதுசு, அதுவும் கோச் சாதா கோச்ல பதானி. டெல்லி டீம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சட்டையை கழிச்சீங்கன்னா ராஜஸ்தான் ஜெர்சி தெரியுன்ற அளவுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க டெல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசி மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசி வந்துட்டு எப்படின்னா இந்த 2023 சீசன்ல, அதாவது போன சீசனா இல்ல முந்தின சீசனா தெரியல, ராஜஸ்தான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருவாங்க. ஆனா அடுத்ததுல அவங்களால குவாலிஃபையே ஆக மாட்டாங்க அந்த சீசனு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போன இது வந்துட்டு டெல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க டீமுடைய நிலைமை எப்படின்றத சொல்லி, ஆனால் நிறைய ட்ரேட் நடந்துச்சு. ஸோ அந்த விதத்துல அதை கன்சர்ன் வச்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணப்பலே மொத்தம் 7 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து மோஹித் சர்மா, ஃபேஃப் டியூப்ளசி, செதிக்வல் அட்டால், ஜேக் ஃப்ரேசர் மெக்ரக், அடுத்து மன்வந்த் குமார், தர்ஷன் அல்கண்டே, அடுத்து முக்கியமான பேரு அசால்ட்டா அவனோட அருமை தெரியலையா, இல்ல அந்த பிளேயிங் லெவன்ல அவர் சூட் ஆவாரான்னு அவங்களுக்கு தெரியலையா, அசால்ட்டா கொடுக்குறானு டொனாவன் ஃபெரேரா. இதுல யாருக்கு 1 கோடிக்கு 6 இருக்கு. சத்தியமா சொல்றேன், டொனாவன் ஃபெரேரா ஒரு மிகப்பெரிய பேட் கால். எந்த லீக் போனாலும் சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான், 360 டிகிரியில அடிச்சுக்கிட்டு இருக்கான் டொனாவன் ஃபெரேரா. அசால்ட்டா கொடுத்துட்டானுங்க, அதுவும் 1 கோடிக்கு. ஆனா பதிலுக்கு வாங்கினது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் தான், நிதிஷ் ராணா. பட் அவனும் வந்துட்டு ராஜஸ்தான்ல ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் ஆச்சான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 1-2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த ஒரு லாஸ்ட் சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் நிதிஷ் ராணா அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்கும். அந்த 2018-19 அந்த ஒரு சீசன்ல இருந்த நிதிஷ் ராணா இப்போ இல்ல, ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா இருந்தவர். அவரு அன்கேப்டு பிளேயரா இருக்காரு. பட் ஒரு டைம்ல வந்துட்டு அந்த கேப்டன்சி மெட்டீரியல்ல இருந்த நிதிஷ் ராணாவை வந்துட்டு இவங்க இப்படி தந்திருக்காங்க. பட் நீங்க ஃபேஃப் டுப்ளசி ரீடைன் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமா, ஓப்பனிங் இப்ப அவங்களுக்கு சுத்தமா இல்ல. யாரை வச்சு இறங்க, கேலும் போறேலா இப்ப என்ன இந்த ஃபேஃப் டுப்ளசி வச்சிருந்திருக்கலாம். ஏதாவது ஆக்ஷன்ல ஏதாவது ஓப்பனர் ஏதாவது கிடைச்சிருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹோம் கமிங்னு ஒரு இதை போட்டு விட்டுரும். உங்களுக்கு டெல்லியை பொறுத்தவரையில அது என்ன சொல்றது, அது உனக்கு பெருசா ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா போன தடவை அவங்க என்ன சொல்றது, ஆன் பேப்பர்ல ஸ்டார் பிளேயர்ஸா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களே யார உள்ள இறக்கணும்னு தெரியாம தான் நின்றுட்டு இருந்தாங்க. இவன் இறக்கணும், இவன் போகணும், காம்பினேஷன் தெரியாம. அந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் செட் ஆன காம்பினேஷன் வேற. அதாவது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து 2 டவுன்ல இப்ப ஆள் இல்லாதனால மேக்ஸிமம் வந்து கிரீனுக்கு போவாங்க நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது வந்து 21.80 crore தான். அதை வச்சு கிரீனை எடுக்க முடியுமா, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய டவுட். உங்களுக்கு கேமரப்படி நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்டில் ஆன் பேப்பர் அந்த 5th முடிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு நம்ம வச்சிருப்போம். அந்த ஒரு டீம் டெல்லி இருக்குது, கன்ஃபார்ம் டெல்லி இருக்கு. அடுத்து நம்ம சைல்ட் லேபர் டீம் போவோம். அதாவது சின்ன பசங்களை வேலைக்கு அனுப்புறது தப்புடான்னு சொல்ற காலம் போய் இப்போ சின்ன பசங்களை தான் நம்ம வந்துட்டு நிறைய சாதிக்க வைக்கிறோன்ற ஒரு டீம் தான் ராஜஸ்தான். அதாவது ராஜஸ்தான் சும்மா இருந்தப்பவே குமார் சங்ககாராவுடைய அந்த ஒரு கைடன்ஸ்ல நல்லாவது ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ராகுல் டிராவிட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. எதுக்கு கொண்டாங்க? T20 வேர்ல்டு கப் T20 அதான் T20 இந்த என்ன சொல்றது, இந்த வடிவேல் காமெடி வரும், வடிவேல் சத்யராஜன் பண்ணுவாங்கல்ல, அந்த கிரிக்கெட் டீம் எடுக்கிற மாதிரிதான். அண்ணா நீ என்ன பண்ணிருக்க, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்க, அப்போ நீ தான் என் டீம் கோச். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சைட்ல இருக்கிற இடத்துல ஒரு ஷேன் பாண்ட், குமார் சங்ககாரா, திஷாந்த் யாக்னிக், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நேம்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டை கொண்டு வந்து உள்ள நிறுத்துறீங்க. பட் என்னன்னா காம்பினேஷனே வைக்க முடியல. ஆர்ஆருக்கு போன வருஷம் ஒரு ரொம்ப சீசன் டு ஃபர்கெட். அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்டா இருந்தாங்களா இல்லையான்ற பிரச்சனை இல்லை. 2022 ஃபைனல், 23 பிளே ஆஃப்ஸ், 24 பிளே ஆஃப்ஸ், 25 ஐபிஎல் முடிஞ்சு, 25 ஐபிஎல்ல ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பினிஷ் அப்படின்னு நினைக்கும் போது தான் ராகுல் டிராவிட் உள்ள வந்து நான் இருக்க வரைக்கும் இது நடக்குமாடா அப்படின்ற மாதிரி இது பண்ணாரு. ஏன்னா ஆர்ஆர் வந்துட்டு நீங்க போனதா நீ எங்க ஆர்ஆர் தோத்துச்சு நீயே வந்துட்டு ஒரு யோசிச்சு சொல்லு. கோச்சை மாத்துனது ஒண்ணு. செகண்ட் இது அவங்களுடைய ரிலீசஸ்லயே அவங்க தோத்துட்டாங்க. மெகா ஆக்ஷன் ரிலீசஸ்லயே அவங்களுக்கு, அதாவது எனக்கு நானும் நிறைய குட்டி கர்ணம் அடிச்சு பார்த்துட்டேன், நிறைய பல்ட்டி அடிச்சு என்னென்னமோ நான் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இன்னும் துருவ் ஜுரேல் எதுக்கு இருக்கான்னு தெரியல, ஷிம்ரான் நெட்மேர் எதுக்கு இருக்கான்னு தெரியல. இதை விட பெரிய ஒரு இது என்னன்னா எனக்கு ரயான் பராக எதுக்கு இருக்கான்னு தெரியல. யாருமே உங்களுக்கு பர்ஃபார்மே பண்ணல. எனக்கு இன்னும் துருவ் ஜுரேல் வந்துட்டு எப்படிதான் இன்னும் இந்த
இந்தியன் டெஸ்ட் கான்ட்ராக்ட் வாங்குறாருன்னு தெரில. பட் ஸ்டில் ஆர்ஆர்ல கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த வைபவ் சூரியவன்ஷின்ற பையன், நம்ம தம்பி, அருமை தம்பி வந்துட்டு ஏதோ அவர் பேட்டை கண்ணா பின்னான்னு சுற்றி நிறைய இது பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஆர்ஆருடைய பிக் நியூஸ் என்னது? பேக் சங்கக்காரா இஸ் பேக். சங்கக்காரா இஸ் பேக். ஒன்னு ஹெட் கோச்சா மாறி இருக்காரு. ஜடேஜா பேக் டு ஹிஸ் ஆக்சுவல் ஹோம். ஜடேஜா மட்டும் வராம சாம் கர்னையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜடேஜா ராக் ஸ்டார் இஸ் பேக். ஷெய்ன் வார்ன் வந்து கொடுத்த பேர் ராக் ஸ்டார். அவர் திரும்ப வந்துட்டார் பேக் டு ஹோம். த ராயல் இஸ் பேக். ஃபாரெவர் ராயல், ஃபர்ஸ்ட் ஃபாரெவர் ராயல் வந்துட்டு பிளஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ராயல் இஸ் பேக். ஜடேஜா வந்துட்டு முதல் சீசன்லேயே நான் கப் அடிச்சிட்டேன்டா, உங்க கூட நான் 5 கப் அடிக்கிறேன்னா 6 கப் அடிக்கிறேனான்றது பிரச்சனை இல்லை, நான் முதல் சீசன்லேயே கப் அடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கேப்டன்சி கிளாஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதாவது நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜடேஜா ட்ரேடே ரூமர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கேப்டன்சி கொடுங்க அப்போதான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜடேஜா வந்துட்டு கேப்டன்சி பண்ணுறதுன்றது நம்ம சிஎஸ்கே 2023 ஐ மீன் 2022 சம்திங் பார்த்தோம், சரி வரல. பட் ஸ்டில் மேபி அது ஒரு பெரிய டீம். சிஎஸ்கே ஒரு பெரிய டீம், ஆர்ஆர் ஒரு பெரிய டீம் தான். ஆனா இங்க வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அங்க வந்து சீனியர்ஸ் இருந்தாங்க. இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கறனால கைட் பண்றது ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு கைடன்ஸ்ன்றது நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு யூ ஹேவ் த கோட்டஸ்ட் கேப்டன், கோட்டஸ்ட் பிளேயர், கோட்டஸ்ட் விக்கெட் கீப்பர், கோட்டஸ்ட் கேப்டன், ஸ்ரீலங்காவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், ஸ்ரீலங்காஸ் பியூர் டேலண்ட் சங்கக்காரா இருக்கிற வரைக்கும் நோபடி கேன் டச் ஆரா. ஏன்னா அவரோட கைடன்ஸ் வந்து சங்கக்காராவோட மைண்ட் செட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் அவங்க ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது. இவங்க ட்ரேட் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இத்தனை வருஷமா ஆர்ஆர் அப்படின்ற ஒரு அடையாளம் அப்படின்னு இருந்ததே அழிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 2 சீசனா ஃபர்ஸ்ட்ல ஆர்ஆர்ன்ற அடையாளத்தை இருந்த பட்லர் அனுப்பிச்சாங்க. ஆர்ஆரை தூக்கி நிறுத்தின பவுலர்ஸான சஹல், அஸ்வின் அனுப்புனாங்க. ஆர்ஆருடைய ஒரு பெரிய செல்ல பிள்ளையான சேட்டனை சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி இன்னும் டீடைலா கடைசி டீம் பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டீமுக்கு அப்படியே ரிலீஸ்டு பிளேயர்ஸ்ல வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிவ்யூவல் இருக்கு, அதாவது ரிலீஸ் இருக்கு. ஆகாஷ் மத்துவால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா யார் ரிலீஸ் பண்ண, குணால் ராத்தூர், நிதிஷ் ராணா அது ட்ரேட் ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சன் பெருசா எதுவும் பண்ணல போன சீசன் ஆக்சுவலி. ஆனா அவர்கிட்ட ஸ்கில் இருக்கு. மேபி ஆகாஷ் மத்வால் வந்துட்டு உங்களுக்கு அந்த காம்பினேஷன்லயே அவர் வந்துட்டு வரவே இல்லை. அதாவது உங்களுக்கு ஆர்ஆர்ன்றது என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அந்த ஓனருக்கே அது ஆர்ஆரான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டீம் ஆர்ஆர். ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டீமுக்கு மூவ் ஆகலாம். பட் ஆர்ஆர் இஸ் ஷுவர்லி குக்கிங் சம்திங் ஆப்ஷன். 16 கோடி வச்சு இன்னும் ஒரு 10 சின்ன பையனோட தூக்கி உள்ள போடலாம். சங்ககாரா பார்த்து அது ஓகே. நெக்ஸ்ட் டீம் போனா எஸ்ஆர்ஹெச் போலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பவர் ஹவுஸ், ரியல் பவர் ஹவுஸ். அதாவது இந்த டீமை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை. மேக்சிமம் எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பிளேயர்ஸை மட்டும் பார்ப்போம். அபினவ் மனோகர் ஒரு ஷாக்கிங்கான ரிலீஸ். நிறைய டீம் எதிர்பார்க்குற பிளேயர். இவரெல்லாம் ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாமேன்ட்டு இப்போ சிஎஸ்கே கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு இது இருக்கு. அஸ்வின் கூட சொன்னோம் அப்படி அவரோட சிஎஸ்கே ரேடார்ல அபினவ் மனோகர் இருக்காருன்ட்டு. அவர் போக வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கேக்கு. அதர்வா டைடே, சச்சின் பேபி, வியான் மல்டர் உனக்கு இப்போ சவுத் ஆப்பிரிக்கனுடைய கான்ட்ராக்ட்ல இருக்கிற பிளேயரு அவர் விட்டுருக்காரு. மேபி அவங்க பிளேயிங் லெவல்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க ஷாக்கிங்னு சொல்றீங்க. பட் முகமது ஷமி ட்ரேடர் அவர் போன சீசன் ஒன்றும் பண்ணல. ஆனா இப்ப வந்து டொமஸ்டிக்ல வந்து இன்ஜுரியில இருந்து வந்ததுல இருந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் அந்த பேசுன்றது அந்த ஒரு சமயம் அந்த 2023 வேர்ல்டு கப் அப்புறம் ஷமி அவருக்கு அப்படியே டவுன்ஃபால், கான்ட்ராக்ட்லயும் கிடைக்கல. அண்ட் மோரோவர் ஹி டிட்ன்ட் மேக் இட் டு தி டீம். ஆனா இப்ப பேக் டு டொமஸ்டிக்ல வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சிமர்ஜித் சிங் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நல்லா தான் போட்டான் போன தடவை. பட் என்ன பண்றது, ராகுல் சேர் போன தடவை ஆடினாருனாலே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆடம் ஜாம்பா ஆக்சுவலி பேட் கமின்ஸ் இருக்கிறதுனால நான் ஆடம் ஜாம்பா வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹவு டிட் தே ரிலீஸ்? பட் மற்றபடி அவங்களுக்கு இந்த சைடு எனக்கு தெரிஞ்சு அவங்க
எனக்கு இந்த எஸ்ஆர்எச் ரிட்டன்ஷன் லிஸ்ட் விடும்போது தான் எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங் இருக்குது. பிரைடன் கார்ஸை டீம்ல வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிக்குது. என்னடா பிரைடன் கார்ஸை வச்சுக்கிட்டு என்னடா ஒரு மேட்ச் கூட உள்ள ஆட வைக்காம இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் டு சே தே ஹேவ் தேர் அவங்களுக்கு ஒரு கோர்ன்றது பேட்டிங்ன்றது அவங்களே செட் பண்ணிட்டாங்க கடைசி ஒரு 4-5 சீசனா. ஸோ கடப்பாறை கடப்பாறை. ஸோ நோ இஷ்யூஸ். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பேசர் தேவைப்படுது. மேபி அவங்க பத்திரானாக்கு போகலாம். ஏன்னா 25.50 வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தேவை சாதா பேசர் இல்ல, ஏஸ் பேசர்னா உங்களுக்கு பிரைமரி பவுலரா உங்களுக்கு இதுல பேட் கமின்ஸ் போடுவோம். நீங்க சொல்லலாம் வந்துட்டு என்ன ப்ரோ பேட் கமின்ஸ் போடுறாரு, எஷன் மல்லிங்கா போடுவார், என்ன பிரைடன் கார்ஸ்லாம் போடுவார்னா பேட் கமின்ஸ் உங்களுக்கு பியூர் டெஸ்ட் பவுலர் நம்ம நம்பலாம். பட் யஷான் மலிங்கா போன தடவை அடி வாங்க. பிரைடன் கார்ஸ் நார்மலாவே இங்கிலாந்து மேட்சஸ்ல நான் பார்த்துருக்கேன், அடி வாங்க தான் செய்வார். ஸோ நீங்க வந்துட்டு ஜெய்தேவ் உனக்கட் இருக்காருன்றது மறந்துட்டேன். உனக்கட் வந்துட்டு லாஸ்ட் சீசன் ஒரு பெரிய டீசன்ட் சீசன் அவருக்கு இருந்துச்சு. ஸோ மற்றபடி நோ இஷ்யூஸ். பட் ஸ்டில் அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை வந்துட்டு இன்னும் பேக்கப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு. எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு அந்த ஒரு டைம் அந்த ஐபிஎல்லோட அந்த ஒரு சீசன் அதோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில ஒரு 100 வச்சு கான்ட்ராக்ட் முடிச்சிட்டாரு. அதோட முடிஞ்சு அவருக்கு. என்கேஆரை பத்தி இப்போதைக்கு அவர் இருக்கட்டும். இப்போதைக்கு பிளேயிங் லெவன்ல அவர் 2 டவுன்ல வராரு. நல்ல பிளேயர் தான், அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. அவரால் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணனாலும் மினி ஆக்ஷன்ல விடுறது வேஸ்ட். ஏன்னா யாரும் பதிலுக்கு கிடைக்கவும் முடியாது. ஓகே, அப்படி விடுறதா இந்த மெகா ஆக்ஷன்ல ட்ரை பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அவர் நல்லா தான் விளையாண்டுருக்காரு சீன்ல. நிதிஷ் ரெட்டி ஆக்சுவலி உனக்கு வந்துட்டு ஒரு கோர் பேட்டர், ஸ்டஃப்ஃபுல்லா பேட்டர். ஸ்டஃப் இருக்கிறவட நீ ரீடைன் பண்ணி வச்சுக்கிறது தப்பே இல்லை, நிறைய சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை. ஸோ தட்ஸ் வாட் பெஸ்ட் திங். எம்ஐக்கு வந்து திலக் வர்மானா இங்க எஸ்ஆர்எச்சுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லலாம். ஓகே, அப்படியே நம்ம அடுத்த டீமுக்கு மூவ் ஆகும். கொஞ்சம் இந்த எனக்கு இந்த டீமை பார்க்க எனக்கு ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. போன சீசன் நான் அடி வாங்கினாலும் நான் திருந்த மாட்டேன்ட்டு இன்னும் அவங்களோட அந்த ஹையஸ்ட் பைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி கடவுளே அவர் பின்னாடி இருக்காருல்ல. கடவுள் பின்னாடி இருக்காரோ இல்லை. அதாவது நான் அந்த 27 கோடிக்கு அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு ஒரு ஐபிஎல் செஞ்சுரி அடிச்சாரு. அதுவும் கடைசி டோர்னமெண்டோட எண்ட்ல அடிச்சாரு. அது வரைக்கும் உங்களுக்கு எல்எஸ்டி வாஸ் இன் த ரேஸ் பிகாஸ் ஆஃப் நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்க்ரம் நடுவில் அப்படியே ஜாயின்ஸ் த பார்ட்டி. பட் உங்களுக்கு இவங்க 3 பேர் இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு லவ் ஆர் ஹேட் திக்வேஷ் ராத்தி உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இது போக உங்களுக்கு வந்துட்டு ஆயுஷ் பதவி ஒரு 2-3 டைம் வந்துட்டு நடுவில் அடிச்சு விட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் மணிமாறன் சித்தார்த், இவங்களாதான் உங்களுக்கு மேட்ச் வின்னர்ஸா இருந்தவங்க. மணிமாறன் சித்தார்த்துக்கு அவ்வளவா சான்ஸ் கிடைக்கலனாலும் அவர் கிடைச்ச சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாரு. சமய யூட்டிலைஸ் பண்ணாரு. கிடைச்ச சான்ஸ்ல மினிமம் ஆஃப் ஒரு 1 விக்கெட் or 2 விக்கெட் இல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ற ஸ்பெல் இந்த மாதிரி போடுற ஒரு திறமை இருந்துச்சு. பிரின்ஸ் யாதவ், இதை மறந்துட்டேன். பிரின்ஸ் யாதவ் வாஸ் பிளட்டி பிரில்லியன்ட் லாஸ்ட் சீசன். ஆக்சுவலி இந்த என்ன சொல்றது, பிரின்ஸ் யாதவ்ன்றவர் வந்துட்டு இந்த முத்து மாதிரியே இருப்பாரு. ஆமா, முத்து மாதிரியே இருக்கிற பிரின்ஸ் யாதவ் வந்துட்டு போன தடவை கொஞ்சம் நல்லா போட்டாரு. பட் இங்க அண்டர் த டேபிள் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் இது நடந்திருக்கு. சின்னவரை ட்ரேட் பண்ணிருக்காங்க. கடவுளோட பையன் சின்னவரை வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வந்து சொல்லிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு கடவுள் தான் கேட்டிருப்பாரு. உங்க டீம்ல நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, அங்கேயே போட்டு யூஸ் என் டீம்ல. அதாவது அர்ஜுன் டெண்டுல்கர் வந்துட்டு மெகா ஆப்ஷன்ல எல்லாரும் வந்துட்டு சரி அர்ஜுன் டெண்டுல்கர் அன்சோல்ட் ஆயிட்டாருன்றப்போ உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி உள்ள இருந்திருக்காரு. தெரியவே இல்லை. பேஸ் பிரைஸ்ல எடுத்துருக்காங்க. பட் பேஸ் பிரைஸை வச்சு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீசனா கடத்திருக்காரு. இந்த 4-5 சீசன்ல பிளேட் ஒன்லி லைக் 3 மேட்சஸ். அந்த 3 மேட்சஸ்லயும் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கிட்ட போயிட்டு சண்டைக்கு போயிருக்காரு. அது போக ஒரு தடவை நல்லா அடி வாங்கினோடனே கடவுள் வந்துட்டு இவன் சரிப்பட்டு வர மாட்டான், அவனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பண்ணிட்டாரு. அண்ட் இது போக வந்துட்டு he had a dream match where he bowled very brilliantly. ஒரு மேட்ச் நல்லா பிரில்லியண்டா போட்டாரு. ஸோ இவங்களுடைய ஷாக்கிங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சின்னவரை தூக்கிட்டு, அதாவது சின்னவரை உள்ள கொண்டு வரதுக்காக நீங்க யாரை நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க அந்த சைடுக்குன்னா லார்ட்
தாக்கூர். லார்ட் தாக்கூர்னு நம்ம இந்த தடவை நாங்கள் வி ஆர் நாட் ஜோக்கிங், சீரியஸாக போன தடவை ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஷார்துல் தாக்கூர் மட்டும் இல்லைன்னா எல்எஸ்டி பவுலிங் வந்துட்டு 0. அவங்க என்னன்னா அவங்க 6 ஸ்லாட் இருக்குது, தே கேன் கோ ஃபார் அ பெட்டர் பிளேயர். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு லோ குவாலிட்டி எடிட்ஸ் ஆர் கிரேட் அப்படின்ட்டு நான் ஒரு மீம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி லோ குவாலிட்டி வச்சு நீங்கள் ஒரு லோ குவாலிட்டி பிளேயர்ஸ் வச்சு நல்லா நீங்கள் ஷைன் பண்ண வைக்கலாம். ஐ மீன் நாட் லோ குவாலிட்டி பட் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் அப்படின்றவங்க. மேபி வெங்கி ஐயர் போவாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கி ஐயர், ராகுல் சகர் இந்த மாதிரி பிளேஸுக்கு போகலாம் அவங்க. ஏன்னா 22 crores இருக்கும்போது அசால்ட்டாக போகலாம். ஆனால் கிடைப்பாரா? நெக்ஸ்ட் டீம் வந்து கேகேஆர். இருக்கிறதுல ஹையஸ்ட் பிரஸ் வச்சிருக்காங்க. அதாவது 64. உனக்கு ஒரு மனுஷன் வந்துட்டு எவ்வளோ ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்கானா, அவனோட டீம் மொத்தத்தையுமே ரீபில்டு பண்ற. நம்ம வந்துட்டு சொல்றோம், அதாவது நம்மளுடைய ஓகே பூமர் சேனல் இருக்குல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கே ஹீல் ஆயிட்டு இருக்காங்கன்னு. கேகேஆர் தான் உண்மையா சிஎஸ்கே வந்துட்டு நோ மோர் ஹார்ட் ஃபீலிங்ஸ் சொல்லி இது பண்ணாங்க. பட் கேகேஆர் வந்துட்டு தே ஜஸ்ட் ரீபில்டிங் தி டீம், ஸ்கிராச் வந்து நாங்க ரீபில்ட் பண்றோம்ன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ரொம்ப நாள் பிளேயர் தான், 15 வருஷத்து பிளேயர் அர்ஷாலே விட்டுட்டாங்க. பிகாஸ் ஆஃப் பர்ஸ் அதிகமா வேணும், அதனால விட்டுருப்பாங்க. அதாவது நீங்க ரசல் விட்டாங்க, ஓகே, வெங்கடேஷ் ஐயரையும் விட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் ஆக்சுவலி விட்டு தான் அவங்க ஹேட் அ பேட் சீசன். ஆனால் பர்ஸும் அதிகம், மணி அதிகம். ஸோ 23 crores கொடுத்து போன தடவை வாங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ விட்டுருவோம் அப்படின்னு விட்டாங்க. இதான் நீங்க போன தடவை நீங்க ஆர்சிபிக்கு தள்ளி விட்டுருந்தா ஒருத்தரோட கப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல. அண்ட் குவிண்டன் டீகாக் அஃப்கோர்ஸ் விடணும், அவர் வந்துட்டு ஓப்பனிங் அவர் வந்தாரு, ஹிடின் பெர்ஃபார்ம் அந்த டீகாக் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. மொயின் அலி அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பின் பண்ண பார்த்தாரு, பட் ஹிடின் ஒர்க் ஆகல. ஆண்ட்ரிச் நோக்கியா போன தடவை விளையாடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது 1-2 மேட்ச் ஆடினாரு, பட் ஸ்டில் நாட். அடுத்து மயங்க் மார்க்கண்டே ட்ரேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மயங்க் மார்க்கண்டே ஆக்சுவலி he came to the team where he belong. அவர் நல்ல பிளேயரு, எதுக்கு ட்ரேட் பண்ண விட்டானுங்க? பணத்துக்காண்டி நல்ல பிளேயரையும் விடுவீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன்னா மயங்க் மார்க்கண்டே எங்க கொடுத்துருக்காங்க, எம்ஐ கிட்ட கொடுத்துருக்கானுங்க. எம்ஐக்கு ஒரு ஸ்பின்னர் வேற தேவைப்படும் போது கரெக்டா மயங்க் மார்க்கண்டே கொடுத்துட்டு, அதாவது நீங்க வந்துட்டு ஒரு இப்படி ஒரு நல்லா உங்களுக்கு ஒரு பேடா பர்ஃபார்ம் பண்றானோ அவனை தூக்கி போய் நீங்க ஒரு கரெக்டான டீம்ல கொடுக்குறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, செல்லத்தை தூக்கிடுவாங்கன்னு தான் பண்ணுவாங்க. அடுத்து எனக்கு ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு விட்டு தான் ஆகணும். கேகேஆரோட பர்சன் வந்து 64.30 இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தேவைப்படுறது வந்து ஒரு ஃபாரின் பேசர், ஒரு இந்தியன் ஸ்பின்னர். அது போக ஃபாரின் பேசருக்கு மேக்ஸிமம் பத்திரானாக்கு போவாங்க. இந்தியன் ஸ்பின்னர் ராகுல் சகர் இல்லை பிஸ்னாய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. பத்திரானா கன்ஃபார்ம் இவங்க போவாங்க. அது போக 2 டவுன்ல வந்து கிரீனுக்கு கன்ஃபார்ம் போவாங்க. கிரீன் 60 கோடி இருக்குன்னா 30 கோடி கன்ஃபார்ம் கிரீனுக்குன்னே ஒதுக்கி இருப்பானுங்க. அது போக ஒரு ஃபாரின் ஓப்பனர் வேணும், இல்லை இந்தியன் ஓப்பனர், 2 பேரை யாராவது. அவ்வளோதான். இந்த டீமை பற்றி சொன்னா வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டீம், ஸ்டீரோடைய ரன்னர்ஸ் அப், ஆக்சுவலி லிட்டரல் வின்னர்ஸ் பட் டீம்டு வின்னர்ஸ் பட் ரன்னர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ். அவங்க நிறைய பிக் நேம்ஸ் வெளியே விட்டுருக்காங்க, பட் ஸ்டில் தே ஹவ் ரீடைன் தேர் கோர் டீம். அவங்க கோர் டீம் வந்துட்டு போன யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அது வந்துட்டு பெரிய ஒரு விஷயமே இல்லை. இந்த டீம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அண்ட் ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ஹோல்சமான ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா 2014 கடைசியாக போயிருக்காங்க ஃபைனல்ஸுக்கு, நடுவில் அதுக்கப்புறம் போகவே இல்லை. இந்த ஃபைனல் வரைக்கும் போய் லிட்டரலாக அந்த கப்பை ஜெயிக்கிற ஃபீலிங் தந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், மக்களின் கேப்டன். அண்ட் அது போக வந்துட்டு உங்களுக்கு பிளேயர்ஸும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தந்தாங்க. அண்ட் கோர் டீம் ரீடைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூ ஹேவ் யுவர் ஸ்டஃப்ஸ். இங்கே ஓல்டு பிளேயர்ஸ் அப்படி இருக்காங்க, பாண்டிங் மென்டாலிட்டி வந்துருச்சு. ஸோ தே ஹேவ் இவங்க ரிலீஸ் பண்ணணும். ஜாஷ் இங்கிலீஷ் அவர் வந்து ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் சொல்லி பாண்டிங்கே சொல்லியிருக்கா அப்படி அந்த ரிட்டன்ஷன் வீடியோலே.
அது போக அவர் இந்த சீசன் அவைலபிளா இருக்க மாட்டார். இப்போ ஜாஷ் இங்கிலீஷ் யாராவது வாங்குறதா இருந்தாலுமே அது வேஸ்ட் தான். ஆக்சுவலி எனக்கு நான் யோசிச்சேன், ஜாஷ் இங்கிலீஷை விடுறாங்கன்னா என்னடா இவ்வளோ பெரிய மட்டியா இருக்கானுங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எஸ் ஆஃப்டர் த ரீசன் அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். இப்போ வந்து ஜாஷ் இங்கிலீஷ் இந்த சீசன்ல இருக்க மாட்டாருன்னு ரிலீஸ் பண்றது உண்மையாக பர்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுது. இப்போ 11.50 வந்து அவரால் கூட ஏறி இருக்கு. அடுத்து மேக்ஸ்வெல் வந்து இஸ் ஹேவிங் எ டெரிபிள் டவுன்ஃபால் இன் ஐபிஎல்ஸ் பொறுத்தவரை. லாஸ்ட் ஒரு 5 சீசன்ஸா ஹி இஸ்ன்ட் இந்த என்ன சொல்றது ஒரு கேண்டிடேட்டா இல்லை அவர். பட் நடுவில் வந்துட்டு ஆரஞ்சு கேப்புக்கும் வந்தார், பர்பிள் கேப்புக்கும் வந்தார் ஆர்சிபியில் இருக்கும்போது. பட் ஸ்டில் ஒரு நாட் ஹிஸ் சீசன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் இன்னும் 4 ஸ்லாட் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்லாட் வச்சும் போகலாம், இந்த டீமே வச்சு போகலாம். பட் ஸ்டில் 4 பிளேயர்ஸ் இன்னும் ஒரு பெட்டர் பிளேயர்ஸாகவும் எடுக்கலாம். இல்லை ஒரு அவங்களுக்கு தேவையான ஒருத்தங்களை எடுத்து கொண்டு போகலாம் வித் பர்ஸ் அமௌண்ட் 11.50 crores. உங்களுக்கு ஒரு வேலை என்னன்னா ஸ்டாயினிஸ்க்கு ஒரு பேக்கப் வேணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, அவ்வளோதான். உங்க வேலை சிம்பிள் முடிஞ்சு. அடுத்து ரெடியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம், கோச்சஸ் வந்துட்டு இங்கிட்ட ட்ரேட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் டீமே ட்ரேட் பண்ணுது. So yes, we are talking about the Royal Challengers Bengaluru. ஸோ லாஸ்ட் இயருடைய வின்னர்ஸை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் கோர் டீம் அப்படியே ரீடைன் பண்ணி வச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து வேற வேலை ஒன்றும் இல்லை. அவங்க வந்துட்டு விட்ட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மயாங்க் அகர்வால், ஏன்னா அந்த ஒரு சஸ்பென்ஸ்க்கு அப்புறம் அந்த பீரியட்லேருந்து வந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை வெளியே எடுத்தோம்னுட்டாங்க. ஸோ டுக் மயாங்க் அகர்வால் அண்ட் டிம் சைஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே நியூசிலாண்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ்ல இருக்கிற பிளேயரை நீங்க விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு என்ன சொல்றது நீங்களே ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்கன்னு தோணும். அண்ட் எனக்கு இதுல வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு சைன் ஆஃப் ரிலீஃப் என்னன்னா லியம் லிவிங்ஸ்டன் வெளியே விட்டானுங்கப்பா ஒரு வழி அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா லியம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு இனிஷியலா அந்த ஒரு 2022 சீசன்லயோ 2020 அந்த போஸ்ட் கோவிட்ல தான் வந்துட்டு ஹியூஜ் பூம். வந்தா நான் 6 அடிப்பேன், வந்தா நான் 200 ஸ்ட்ரைக் ரேட் 300 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருப்பேன். பஞ்சாபுக்கு ரொம்பவே செமையா பண்ணாரு. அப்படியே அது டவுன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ அவர் வந்துட்டு என்ன சொல்ற பவுலிங் யூஸ் பண்றாங்க ஓகே, பட் அந்த அவருடைய ஏஸான பேட்டிங்க்கு அவர் யூஸ் பண்ண முடியல. அவர் பேட்டிங்க்கு தான் தேவை. ஹீஸ் அ ஹிட்டர், ஹீஸ் அ ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால். அதாவது ஹெடிங்லி ஸ்டேடியமை தாண்டி வெளியிடிக்கிறாருன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டஃப் உள்ள பிளேயர். ஹீஸ் ஃபேசிங் a terrible downfall. ஏன்னா இந்தியன் பிச்சஸ் செட் ஆகாம இந்தியன் பிச்சஸ் இல்லை, அவர் இங்கிலாந்து டீம்லயும் அவர் வந்துட்டு ஆட மாட்டேங்கிறாரு இப்போதைக்கு. நாங்களே எடுக்க மாட்டோம், வேண்டாம் நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் வெளியே. பட் ஸ்டில் அவங்களுடைய கோர் டீம் போன வருஷத்தோட மேட்ச் வின்னர்ஸ், எஸ்பெஷலி அவங்களுடைய ஒன்லி ஹோப் விராட் கோலி, ஜாஷ் ஹேசல்வுட், Phil Salt, Tim David, Romario Shepherd எல்லாரையும் எடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் த பீடோ, எஸ் they are. இப்போ வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான ரிலீஸ், ஒரு ஃபன்னி ரிலீஸ் என்னன்னா ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர். இந்த பிளேயர் யாருன்னா ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ்ல கப் அடிச்சோடனே விராட் கோலி வந்து எமோஷன்ல வந்து கிரவுண்ட்ல வந்து அழுதுகிட்டு இருப்போம். அப்படி இவர் தான் கன்சல்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒழுங்காவே அந்த எமோஷனை காட்ட இல்லையாமா. அதனாலே அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணானுங்க, இந்த ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் அவன் காண்டில் உட்காந்து இருந்தானுங்க. இப்போ இவனை ரிலீஸ் பண்ணதுனால அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாகறானுங்க, நீ இவனை விட்டானுங்கடா அப்பாடா நம்ம தலைவனோட எமோஷனை வந்து இவன் ஒழுங்காவே இது பண்ண உள்ள செலிப்ரேட் பண்ண உள்ள. அதாவது இது இட்ஸ் ஆல் அபவுட் த மெச்சூரிட்டிஸ். ஏன்னா இவனுங்க இந்த டீமை பிடிக்காம இல்ல, இந்த டீமுக்குன்னு ஒரு படம் சுத்துது, அந்த படம் பண்ற அந்த ஒரு ஓவர் இதுதான். அதாவது நான் இவனுங்க வந்துட்டு இப்போ இவனுங்க டீம் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறோம்னா இவனுங்க சொல்ற ஒரே என்னன்னா 2016-17 உங்க ஜெர்சி 2016-17 ஜெர்சி இல்லைனாலுமே நான் வந்த உடனே நான் நாலா இல்ல நான் அதுக்கப்புறமே நான் 3 கப் அடிச்சிட்டேன். நீ முக்கியே நீ 18ல நீ ஒண்ணுதான் அடிச்சிருக்க. நான் அந்த நீ அடுத்தது எடுக்க இன்னொரு 18 வருஷம். அதாவது இந்த சீசன் நீங்க தோத்துருந்தீங்கன்னா நீங்க குருசாமி ஆயிருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னும் அவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா
அதாவது இவனுங்க ஜெயிச்ச சந்தோஷத்துல ஏசர்வுட் போட்ட அந்த ஃபுல் டாஸையே மறந்துட்டானுங்க. அது மாட்டல, போறான் இங்க பட்டு பேட்ல போடுது. ஏசர்வுட் போட்ட ஃபுல் டாஸையே மறந்துட்டாங்க. அந்த ஃபுல் டாஸை மறந்தா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் டாஸுக்கு அப்புறமாவே சஷாங்க் சிங் வச்சு அடிச்சான். வாடான்னு அடிச்சான். அவனுக்கே ஒரு கிரீஃப் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆர்சிபி இஸ் ஸ்டில் அ கேண்டிடேட் தான். அவங்க வின்னர்ஸா இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மைண்ட் செட் இருக்கான்னு கேட்டா எஸ், they are defending champions. And to the next, அதாவது நம்ம சொன்னோம் இப்போ, அதாவது பர்சு படி வந்துட்டு 2 டீமுக்கு தான் போட்டின்னு சொல்லலாம். ஆனா ஐபிஎல்னாலே 2 டீம் தான், ஒன்னு எம்ஐ இன்னொரு சிஎஸ்கே. ஸோ எம்ஐ கண்டிப்பா சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த ஆக்ஷன்ல வேலையே இல்லை. ஆக்சுவலா இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்ப கொஞ்ச காலமாவே என்ன ஆகுதுன்னா, எம்ஐ வந்து சிஎஸ்கே மாதிரி ட்ரை பண்றானுங்க, சிஎஸ்கே வந்து எம்ஐ மாதிரி ஆகுறானுங்க. இப்ப என்னன்னா, இப்ப சிஎஸ்கேனாலே ஆக்ஷன் போய் மிக்சர் தான் தின்னுவானுங்க. இவனுங்க என்ன பண்ண போறானுங்க, மிக்சரை எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிட போறானுங்க. இவனுக்கு வேலையே இல்ல. 2.5 கோடி வச்சுட்டு 5 ஸ்லாட் தான் ஃபில் இவங்களுக்கு ஒரு டீமும் ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு மேல இவங்க யார வாங்க போறானுங்க, என்ன பண்ணுது? 2.5 கோடி வச்சு என்ன பண்ண போறாங்க? நீங்க ட்ரேட் போறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சின்னவரை தண்ணி தூக்க விட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சின்னவருக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்க அனுப்புனீங்க. சரி ஓகே, டிக்கு. ருதர்ஃபோர்டு வாங்குனீங்க, எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே, மயாங்க் மார்க்கண்டே நீங்க ஸ்பின்னர் வேணும் வாங்குறது. ஆக்சுவலி வேஸ்ட். மிச்சல் சாண்ட்னர் இருக்கானே, அது போக உங்க விக்னேஷ் புத்தூர் போன சீசனை நல்லா போட்டாரு. அந்த விக்னேஷ் புத்தூரை வந்துட்டு நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி அப்படின்ட்டு. அதனால மற்றபடி நீங்க சொல்லணும்னா மும்பை ஸ்டில் த பெஸ்ட். நீங்க வந்துட்டு அதாவது ஒரு சீசன்ல, அதாவது ஒரு 2022ல இருந்து அந்த மாதிரி ஒரு இதுல பாத்தீங்கன்னா RR was good at scouting. பட் என்னடா நீ ஒரு 2 சீசன் நாங்க ஒழுங்கா பிளேயர்ஸ் எடுக்கல, ஒழுங்கா நாங்க வரலன்னு நீ மாறிடுவியான்னு சொல்லி டேலண்ட் ஸ்கவுட்னா அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்க, பிராண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அதாவது நீ எங்க லேபிள் அந்த மாதிரி. நம்ம சிஎஸ்கே வந்துட்டு நம்ம சிஎஸ்கே மறுவாழ்வு மையம், இவங்க உயிர் கொடுக்கற மையம். ஆக்சுவலா என்னன்னா, இவங்க வந்து வளர்த்து விடுவாங்க, வளர்த்துட்டு ஒரு 2 வருஷத்துலயே அந்த இதவா மத்த டீமுக்கு போயிட்டு நீங்க வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேரவே விட்டுருக்காங்க. இன்னொரு ஒரு இது சொல்லணும்னா, தேர் ஆர் 2 kinds of player. ஒன்னு ஜெனரேஷனல் டேலண்ட் அண்ட் சீசனல் டேலண்ட். மற்ற டீம் வந்துட்டு சீசனல் டேலண்ட்டை உருவாக்குற இடத்துல these guys are really doing a bloody brilliant job by making generational talents. ரோஹித் சர்மா வந்துட்டு initially had career in DC, Deccan Chargers, but still ஒரு ரைஸ், ஒரு பூம் அப்படி இருந்தது எம்ஐல. சூரியகுமார் யாதவ் இப்ப கேப்டனா இருக்கிற காரணம் எம்ஐனால. ஹர்திக் பாண்டியா எவ்வளவு ஃபேமஸா இருக்கிற காரணம் எம்ஐனால. ஜஸ்பிரீத் பும்ரா அவரு வரதுக்கான எம்ஐ. மயாங்க் மார்க்கண்டே எம்ஐ. இனிஷியலா மயாங்க் மார்க்கண்டே போனது காரணமே எம்ஐ. திலக் வர்மான்ற ஒரு டேலண்ட் தெரிஞ்சது எம்ஐ. நமன்தீர் எஸ், இந்தியா ஏல நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் ஸ்டில் எம்ஐ. சிம்பிள்ங்க. இவங்க இந்த டீம் பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க அந்த 2.75 கோடி நீங்க நார்மலா வேஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்க எப்படி வேஸ்ட் பண்ணாலும் சரி, கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் இருக்கிற ஒரே டீம் அது மும்பை மட்டும்தான். ஈஸியா சொல்லணும்னா ஃபைனல்ஸ் போற ஃபர்ஸ்ட் டீம் இதுவா தான் இருக்கும். இப்போவே வாய் விடக்கூடாது, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடு. ஆக்ஷன் வாய் என்ன பண்ண போறாங்க, ஒன்னும் இல்லைல. ஓகே, ஃபைனலி த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டீம், சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போதான், அதாவது இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க சிஎஸ்கே என்னடா 10th பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டீம் டு எலிமினேட் அங்கிள் ஸ்குவாட் அப்படின்வாங்க. அது வந்துட்டு ஹேங் அவுட் சீசன். ஒரு 10 சீசன் நாங்க. இப்போ நான் இந்த சீசனை நான் விட்டேன்னா அடுத்த ஒரு 10 சீசனுமே நான் 10 சீசன் பிளே ஆஃப்ஸ் போவேன். நீ இந்த சீசன் விட்டனா அடுத்த 18 சீசன் இருக்கும் உனக்கு பிளே ஆஃப்ஸ் போக. ஆக்சுவலா இந்த டீமை பத்தி இது, அதாவது போன சீசன் வந்துட்டு ஒரு சீசன் டு ஃபர்கெட். ஹேங் அவுட் சீசனா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேங் அவுட் சீசன் விட லாஸ்ட் இயர் வாஸ் சிஎஸ்கேஸ் ரியலைசேஷன் ஆர்க். அது வந்து நான் வந்து முக்கியமான டீம் வந்து கேகேஆர். ஒரு மேட்ச் 103 ரன்னு. அந்த ஒரு மேட்ச்னால ஓல்ட் சிஎஸ்கே டீமுமே ஈகோ கிராஷ் ஆகி ஓல்ட் டீமே 13 பேர் கிட்ட
ரிலீஸ் பண்ணி இப்போ பர்சமன் வந்து 43.40 செகண்ட் லீடிங் ஹையஸ்ட் பர்ஸ் வச்சிருக்கானுங்க. இவங்க என்னதான் வந்து, அதாவது போன தடவை தே சோஸ் மதீஷா பத்திரனா ஓவர் நேத்தன் எல்லிஸ். உனக்கு பத்திரனா வந்துட்டு என்ன பண்ணா, வந்து தலையை குனியதான் விட்டுக்கிட்டு இருந்தான். தலை குனிஞ்சு முதுகு வலி வந்தது தான் மிச்சம். வைடா அதாவது பத்திரனா இன்னும் பத்திரனா வந்துட்டு இஸ் பவுலிங் குட் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா தீக்ஷனா. அதாவது இது சத்தியமா சொல்றேன், ஓகே பூமர் சொல்ற பாயிண்ட் தான். அந்த அண்ணாவை பார்த்து தான் இந்த பாயிண்ட் எடுத்தேனே வச்சுக்கலாமே. பத்திரனாவோட நிலைமை தீக்ஷனா உள்ள வச்சுட்டு இவரை டிராப் பண்ற நிலைமையில இருக்குது. அண்ட் ஸ்டில் ரச்சின் ரவீந்திரா போன சீசன் வந்துட்டு நல்லா இல்லைனாலும் he tried to be முடியல. டெவான் கான்வே போன சீசன் இன்ஜுரி வரல. தீபக் ஹூடா போயிடு, சத்தியமணி போயிடு அப்படின்ற அளவுக்கு இது பண்ணு. ட்ரியோ காம்போ தீபக் கூட விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி. விஜய் சங்கராவது ஏதோ பண்ணா ஒரு 50 அடிச்சா. விஜய் சங்கராவது உங்களை ஒரு ஹியூமிலியேஷன்ல இருந்து காப்பாத்தினாரு, ஒரு 2 பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி தே ஜஸ்ட், அதாவது இந்த இதுல தப்பிச்ச ஒரே இந்த சஸ்பென்ஷன், இந்த ட்ரேட் டீம்ல தப்பிச்ச ட்ரேடு ரீப்ளேஸ்மெண்ட் இதுல தப்பிச்ச ஒரே டீம் தான் சிஎஸ்கே தான். ஏன்னா சஸ்பென்ஷனுக்கு முன்னாடியே பிரிவிஸா வாங்கிட்டாங்க. அண்ட் ஸ்டில் எனக்கு இன்னும் புரியல, தே ஆர் ஸ்டில் பிலீவிங் இன் சாமி ஓவர்டன். மேபி எதுக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா ரீடைன் பண்ணிருக்கானுங்க, ஏதோ இருக்குன்னு நம்புறாங்க. ஷாக்கிங் நியூஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நாங்க அந்த டீம்ல பேசினோம், அந்த டீம்ல இருந்து இந்த டீமுக்கு பேசுவோம். சஞ்சு சாம்சன் ட்ரேட்ல வந்திருக்காரு. அந்த மெசேஜ் கிளியர். உங்க மனசு இப்போவே நீங்க வந்துட்டு கல்லாக்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இங்க இருந்து, அதாவது சஞ்சு சாம்சனு ஒரு சீசனல் பெர்ஃபார்மரா நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். he is a really talented guy, we brought him here. இங்க இருந்து நம்ம கொடுத்தது ஜடேஜாவை கொடுத்தோம், சாம் கரனை தந்திருக்கோம். சாம் கரன் இங்கிலாண்டோட கான்ட்ராக்ட் கிடைக்காம நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர். இந்த 2020, அதாவது 2020 வேர்ல்ட் கப் லாஸ்டா இங்கிலாந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ he was the player of this tournament. அதோட முடிஞ்சவருக்கு. அண்ட் ஒரு வழியா போன சீசன்ல நம்மளை கழுத்தறுத்துக்கிட்டு இருந்த ஆஷன்னா அவர்கிட்ட, கழுத்தறுக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆஷன்னா அவருடைய கரியரை முடிச்சுக்கிட்டாரு. 9.75 crore அவராலே நமக்கு சிஎஸ்கே சேர்ந்து. அதாவது இந்த தடவை சிஎஸ்கே உடைய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, எமோஷன்ஸ் இல்ல. கருத்தரை கும்பிட்டுக்கிட்டு நான் ரிலீஸ் பண்ற பிளேயர் எல்லாமே எனக்கு வந்துட்டு தேவையில்லாத, நான் ரிலீஸ் பண்ற பிளேயர் எல்லாமே தேவையில்லாததுன்றத விட நான் ரிலீஸ் பண்ற பிளேயர் எல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு ஒரு வெல்பீயிங் தான் அப்படின்ட்டு ரிலீஸ். மதீஷா பத்திரனா 15 கோடி அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அஸ்வின் அண்ணா 9 crores, ஜடேஜா ட்ரேட் தான் 18 crores. சாம் கரன் வந்துட்டு 11 crores சம்திங், 2.75 crores. அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு 2 crores நம்ம தூக்கின்னு வந்துட்டோம். டெவான் கான்வே 6 வரைக்கும் போனார். இந்த 6 பிளேயர் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி சிஎஸ்கேயோட பர்ஸ் இவ்வளோ இருக்கிறதுக்கு பெரிய ஒரு ரீசனாக இருந்துச்சு. அவரை விட்டுட்டானுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ், ஸ்டில் சிஎஸ்கே இஸ் பெட்டர், பிக் அண்ட் பெஸ்ட். ஆக்சுவலாக இவங்களை வந்து ஷார்ட் ஆஃப் பண்ணணும்னா எமோஷனை தள்ளி வச்சுட்டு கிரிக்கெட் நாலேஜ் இப்போதான் வந்திருக்கு இந்த டீமுக்கு, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு. அண்ட் நீங்க சொன்னா இந்த ஜடேஜா சஞ்சு சாம்சன் ட்ரேடை பத்தி சொன்னோம்னா சிம்பிள் தான். சஞ்சு சாம்சன் வந்து 31 வயசு தான் ஆகுது அவருக்கு. இன்னும் ஒரு 7-8 சீசன் கிட்ட செமையா ஆளாதான். உங்களுக்கு வந்துட்டு நாங்க தெளிவாகவும் சொல்லிட்டோம், சஞ்சு சாம்சன் இஸ் அ சைன். இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சஞ்சு சாம்சன் எதுக்காக வந்திருக்காரு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ஜடேஜா எதுக்காக வெளியே போயிருக்காருன்றதும் ஒரு கிளியர் மெசேஜ். இது வந்து சஞ்சு சாம்சன் எதுக்கு உள்ள வந்திருக்காருன்றதும் ஒரு கிளியர் மெசேஜ். ஆக்சுவலா சஞ்சு சாம்சனுக்கு உள்ள கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய டீலு, ஒரு நல்ல டீலு, ப்ராஃபிட்டான டீலு. ஓகே, அதே ஜடேஜா வந்து வெளியே போனது சிஎஸ்கேக்கு என்னதான் அது ஒரு இழப்பா இருந்தாலுமே அது வந்து ஒரு வகையில உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸான ட்ரேடா. மேக்ஸிமம் ஜடேஜா வந்து T20ல ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. எமோஷனலி அன்அக்செப்டபிளா இருந்தாலும் பிரான்சைஸ பத்தி யோசிக்கணும்னா பிரான்சைஸ் படி இட் இஸ் a futuristic deal, சம டீல். ஜடேஜா அவங்களுக்கு கொடுத்தது வந்து இன்னும் 2 சீசன் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்பவே நம்மள வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம இப்ப சின்ன பசங்க எடுத்தோம்னா என்ன சின்ன பசங்களா எடுக்கிறியான்னு கேக்குறானுங்க, டேடிஸ் ஆர்மி வச்சிருந்தா டேடிஸ் ஆர்மியா வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இது 2த்தையுமே வச்சு நாங்க கப்பும் அடிச்சிட்டோம். அதாவது சின்ன பசங்களை வச்சு ஒரு இது வச்சு நாங்க கப் அடிச்சிட்டோம்,
ஒரு மாடரேட் ஸ்குவாடை வச்சு ஒரு கப் அடிச்சிட்டோம். டாடிஸ் ஆர்மியை வச்சு அந்த கப் அடிச்சிட்டோம். டாடிஸ் ஆர்மி வச்சு 2021 மாடரேட் ஸ்குவாட், அதாவது யங்ஸ்டர்ஸும் சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துருந்த ஸ்குவாடு எதுனா 2018 ஸ்குவாடு, யங் ஸ்குவாட், ஏர்லியர் சீசன்ஸ்ல நாங்கள் அடிச்சிட்டோம். அந்த அடியில் உங்களுக்கும் ஒரு அடி இருக்குது. ஆக்சுவலாக இந்த டீமுக்கு வந்து ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் தேவைப்படுது. கன்ஃபார்ம் 43 கோடி இருக்கிறதுனால கிரீனுக்கு போக வாங்க. ஆனால் எடுப்பாங்களா மிகப்பெரிய டவுட்டு. பரவாயில்ல, நம்ம காலகாலத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறத பண்ணலாமே. அதுக்கு பின்னாடி ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸ்வெல் போலாம், அது போக இல்லைன்னா ரசல் போலாம். ரசல் இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் ரசல் இஸ் நாட் அக்ரியபிள் டீல். டெட் ஓவருக்கு உண்மையாவே நல்ல பிளேயர் தான். ஓகே, பவுலிங்க்கு சொல்றேன். ஓகே, மேபி 2-3 இன்னிங்ஸ் அடிச்சு பேட்டால அடிச்சு கொடுத்தாலுமே போனஸ் தான். அது அவங்க பண்ற விஷயம்னா அவங்களுக்கு இன்னும் எத்தனை ஓவர்ஸ் ஸ்லாட் இருக்குதுன்னா 1 2 3 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ they can definitely go push for a marquee all-rounder or a marquee batsman. யாருக்கு வேணாலும் போகலாம். ஏன் ஹோம் கமிங்ட்டு அடுத்த ஒரு ஃபாஃபையும் கொண்டு வரலாம் மறுபடியும். வந்தாலும் உட்கார முடியாது, ஒன்றும் சூட் ஆகாது. ஃபாஃப் வந்தாருன்னா நான் சத்தியமா சொல்றேன், ஆயுஷ் மாத்ரேக் பேக்கப்பா தான். உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரேக் எடுக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபாஃப் வந்தாருன்னா ருத்ராஜ் என்ன ஒன் டவுன்ல தான் ஆட போறான்னு தெரிஞ்சு. சஞ்சு சாம்சனோட, அதாவது கம்பீரோடைய அந்த காம்பினேஷன்ல சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஃபினிஷராவோ இல்லை கீழே அந்த பேட்சர் ஒர்க்குக்கு தான் வராரு. ஸோ அதுக்கு அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ருத்ராஜ் வழக்கம் போல நம்ம சான்ஸ் கேட்டு அடிக்கிறதுக்கு நம்மளை ஒன் டவுனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம ஃபாஃப் டூப்ளசி மேலே தரலாம். மேபி இன்னும் ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுது. ரவி பிஷ்னாய், ராகுல் சகர் இந்த மாதிரி கூட போகலாம். அது இந்தியன் ஸ்பின்னர்ஸ், அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் த வீடியோ. இன்னொரு வாட்டியும் சொல்றோம், 2 பேருக்குள்ளதான் போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு கேகேஆர். யாருக்கும் போட்டி இல்லை. ஆக்ஷன் இதுதான். இவங்க தான் ஆக்ஷன் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. ஓகேவா, டிசம்பர் 16 ஆக்ஷன். அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அது அன்றைய கதை. பட் இப்போதைய நிலையில அதான் சொல்லணும்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இப்படி வீடியோ போட்டுட்டு இருப்போம்னு தெரியாது. பட் இந்த ஒரு சமயத்தில் நாங்கள் நிறைய வீடியோ போடணுன்றத நாங்கள் வி விஷ் வி புட் ஆஸ் மெனி வீடியோஸ் அஸ் லைக் கிரிக்கெட் கண்டென்ட்டாக இல்லாமல் ஒரு ரேண்டம் கண்டென்ட் அண்ட் எங்களோட வியூஸை பகிர்ந்துக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் நாங்கள் போடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஹோப் ஸோ 2026 இருக்கலாம், இல்லை டிசம்பர் மாதமும் இருக்கலாம், இல்லை அடுத்த வாரமாக கூட நாங்கள் வைக்கலாம் சார். என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். வி டு சைனிங் ஆஃப். ஸோ சேனல் நேம் மட்டும் அப்படியே புதுசாக இருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, சேனல் நேம் வந்துட்டு மேவரிக் ஸ்டூடியோஸ் மாற்றணும். அது ஒரு சின்ன அது ஒரு புதிய ஒரு என்ன சொல்கிறது, புதுசா நாங்க எவால்வ் ஆகிறதுக்காக எடுத்தது. அந்த அதுவும் வரும், அது வரும், கண்டிப்பா வரும். அப்கமிங் டேஸ்ல தெரியும் அது என்னன்றது தெரியும். பட் ஸ்டில் அவர் சேனல்ஸ் நேம் இஸ் மேவரிக் ஸ்டூடியோஸ். திஸ் இஸ் அவர் சேனல் நேம். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் thank you. This is Jasper. This is Bharat. Thank you. Bye.